2025ஆம் ஆண்டில் நீங்கள் தவறவிட்டதாக நினைப்பது என்ன என்றும் அதனால் நீங்கள் இழந்தது என்ன என்பது குறித்தும் மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு நீலகிரி மாவட்டம் குன்னூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. ஒய்ஃப்க்கு ஒரு சூப்பர் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் இந்த 2025 வாங்கி கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேன். அதை வாங்கி கொடுக்க முடியல. 2026 கண்டிப்பாக வாங்கி கொடுப்பேன். 2 பவுன் நகை எடுக்கலான்ட்டு இருந்தேன். விலைவாசி உயர்வு, ரெண்டாவது தொழில் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருந்துச்சு, விவசாயம் கொஞ்சம் செழிப்பாக இல்லை. அதனால் 2025 ஒன்றுமே பண்ண முடியல. ஸ்கூல் ஃபீஸு இந்த மாதிரி குடும்ப கஷ்டங்கள் அதில் எல்லாமே இருந்ததுனால 2025 ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. 2026 வெற்றிகரமாக ஒரு 2 பவுன் நகையும் ஏதோ ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அது வெற்றிகரமாக நான் நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். 2022 ஒரு அப்ரூவல் போட்டிருக்கேன். ஒரு 3 வருஷமாக அது வேலை ப்ரொசீஜர் ஆகிட்டுருக்கு. 25 என்னால் அந்த அப்ரூவல் வாங்கி என்னால் டெவலப் பண்ண முடியல. 26 எனக்கு கண்டிப்பாக அப்ரூவல் கிடச்சிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்ரூவல் கிடச்சிச்சுன்னா நான் என்னுடைய ஓன் ப்ரொடக்ஷனை டெவலப் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ இத்தனை நாள் வாங்கி விற்றுட்டு இருந்தேன். இனி என்னுடைய ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணி 2026 கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அதே மாதிரி 2026 என்னுடைய பழைய காரையும் கொடுத்துட்டு 25 கொடுத்துட்டு 26 ஒரு நல்ல கார் வாங்கணுன்ற இது அச்சீவ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு எங்கள் அம்மா நல்ல மார்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நான் 10th நல்ல மார்க் எடுத்து 11th சயின்ஸ் குரூப் எடுத்து காலேஜ் போய் நல்லா படித்து எங்கள் அம்மா தான் என்னை பார்த்துருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு வேண்டியது எங்கள் அப்பா இல்லாத குறைய நான் எங்கள் அம்மாவுக்கு பண்ணுவேன்ட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் எங்கள் அம்மா தேயிலை பறித்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கிறாங்க. ஆனால் நான் அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டாக ஒரு சாரீ வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அடுத்த வருஷம் 2026 நான் அவங்களுக்கு கன்ஃபார்ம் சாரீ வாங்கி கொடுப்பேன். மக்கள் குரல் பகுதியில் குன்னூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.